பாலிடிக்ஸ் பேசுறான் பாலிடிக்ஸ். நான் பாஜகவுக்கு பி டீமும் இல்லை சி டீமும் இல்லை, இன்னும் நான் அடிமையாக எல்லாம் இல்லை, என் அடிமை தலைகளை எல்லாம் அத்தெறிந்து விட்டேன்னு எடப்பாடி ஒவ்வொரு செய்தியாளர் சந்திப்பிலும் அதை பதிவு செய்வதற்கு முயற்சி செய்கிறார். ஆனால் உண்மையில் அவர் எப்படி இருக்கிறாருங்கிறதுக்கு நேற்றைக்கு ஒரு உதாரணம் ஒன்று நடந்திருக்கு. ஆளுநர் RN ரவி மீண்டும் தமிழ்நாட்டில் ஆரியர்களும் இல்லை திராவிடர்களும் இல்லைன்றாரு. ஆரியர்களும் இல்லை திராவிடர்களும் இல்லை, இது ஒரு புண்ணிய பூமி அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தை சொல்லி இருக்கிறார். எடப்பாடி தான் இப்ப கூட்டணியிலேயே இல்ல. அதாவது ஆளுநர் RN ரவிங்கிறவர் பாஜகவுடைய தமிழ்நாடு ஸ்போக்ஸ் பர்சன். அவருடைய கருத்துக்கு எடப்பாடியுடைய வெர்ஷன் கேட்கறதுக்காக நிருபர்கள் கேட்கிறார்கள். ஆரியம் இல்லை திராவிடமும் இல்லை என்று ஆளுநர் சொல்லி இருக்கிறாரே, உங்களுடைய கருத்து என்னன்னு கேட்டா, இது இந்த கேள்வியை எடப்பாடி பழனிசாமி இல்ல, அதிமுகவின் நிறுவன தலைவரான எம்ஜிஆரிடமோ ஜெயலலிதாவிடமோ கேட்டாலும் கூட ஒரு நொடி அவர்கள் ஜெர்க்காவார்கள். தலையே சுத்திச்சுன்னு ரஜினி சொன்ன மாதிரி ஜெர்க்காயிடுவாங்க. இதுக்கு நான் என்ன பதில் சொல்றது? அதெல்லாம் அண்ணாவே சொல்லிட்டாருனாவது எம்ஜிஆர் சொல்லியிருப்பாரு, ஜெயலலிதா வேற எதையாவது சொல்லியாவது உருட்டிட்டு இருப்பாங்க, சமாளிச்சுட்டு இருக்கு. அதுக்கு வேற ஒரு பிரச்சனையும் இருக்கு. தன்னை ஆரியர்னு சொல்றதா திராவிடர்னு சொல்றதான்னு ஒரு பெரிய பிரச்சனையும் இருக்கு. ஆனால் இந்த குழப்பம் அந்த கட்சியுடைய பொதுச் செயலாளர்களுக்கு எப்போதுமே இருக்கிறது தான்னாலும் எடப்பாடி பழனிசாமி தான் அதுக்கு உண்மையை உள்ளபடி உறக்க சொல்லக்கூடிய ஒரு தைரியமும் தன்னம்பிக்கையும் அவருக்கு தான் வாய்த்து இருக்கு. இதுக்கெல்லாம் அறிஞர்கள் தான் பதில் சொல்லணும். யார் அறிஞரா? ஜெயக்குமாரா? அந்த அளவுக்கு நான் படித்தவன் கிடையாது, இதுக்கு நான் ஏதாவது பதில் சொல்லிட்டு போயிட்டேன்னா தப்பா போயிடும். அப்புறம் என்ன மண்ணுக்கு கட்சி பேர்ல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு பேரை வச்சிருக்கு. அவருக்கு அதை பத்தி எல்லாம் எந்த சங்கட்டமுமே இல்லைங்க. குடியில் யார் இருக்கிறாருன்னு இப்ப கூப்பிட்டு எடப்பாடி பழனிசாமி கிட்ட கேட்டீங்கன்னா மோடியுடைய நைனா இருக்கிறாருன்னு சொல்வதற்கு கூட அவர் தயங்க மாட்டார். அதாவது இதெல்லாம் புராணம் படிக்கணும், நான் அந்த அளவுக்கு படிச்சவன் இல்ல. ஏன்னா இந்த கதையெல்லாம் படிச்சு சொல்லணும்ல, இதெல்லாம் பெரிய ஒரு ஆய்வு பண்ணணும். இந்த ஆய்வுல பண்ணாதான் இது உண்மையா பொய்யான்னு தெரியும். அதுக்கு நான் உட்பட்டவன் அல்ல. ஏன்னா இது உண்மையா பொய்யா என்பதற்கு இது ஆய்வு செஞ்சா தான் தெரியும். ஏன்னா ஆய்வு செய்யாம நீங்க கேட்கிற கேள்விக்கு தவறான பதில் நான் கொடுத்துடக்கூடாது. தன்னுடைய கட்சியில் இப்போது இருக்கக்கூடிய ஆசாமிகள் அல்லது அந்த கட்சிக்கு வாக்களிக்கக்கூடியவர்களுக்கு திராவிடம் பற்றியோ அண்ணா பற்றியோ எந்த கவலையும் கிடையாது அப்படின்னு அவர் தீர்மானமாக நம்புறதால தான் இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை அவரால் சொல்ல முடிகிறது. கண்ணு தெரியாதவன் கண்ணாயிரம்னு பேர் இருக்கிற மாதிரி இருக்குது. அவர் கூச்சமே படுவதில்லை. இன்னொன்னு, இது பேசிய பிறகு மீடியால இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னன்னு போட்டு மக்களை திட்ட விடுறாங்க. இதெல்லாம் அவருக்கு ஐடி விங்குக்கு முதல்ல புரியுது. நம்ம பொதுச் செயலாளர் சம்பவத்தை பண்ணி விட்டாரு, இந்த ஆள் மீடியால பேசுறேன்னு போனாலே 7:30 தான் கூட்டிட்டு வர்றான். இவர் என்னைக்கு பிஜேபி கூட்டணியிலிருந்து வெளியே வந்தாரோ அன்னையிலிருந்து ஏடிஎம்கே ஐடி விங்குக்கு முழு நேர பணி, ஓய்வு ஒழிச்சலே கிடையாது. எதையாவது பேசி விட்டு போகுது, அதை இவனுங்க மேட்ச் பண்ண வேண்டியது. இதுல என்ன பண்றானுங்கன்னா, அந்த கேள்வி ஒரு மாதிரி இதான கேள்வியா இருந்தாலும் அவர் யதார்த்தமா பதில் சொன்னார் பாரியா, எவ்வளவு யதார்த்தம். சொல்லி வச்ச மாதிரி ஐடிவிங்ல இருக்க ஒவ்வொருத்தனும் கோர்ட்லயும் ரிப்ளைலையும், அந்த நியூஸ் 18 தான் அந்த நியூஸை முதல்ல போட்டான் வீடியோவோட, அதோட கோர்ட்லயும் ரிப்ளைலையும் ஐடிவிங் மொத்தமா இறங்கி எவ்வளவு யதார்த்தமான பதில் பாத்தீங்களா. டேய் என்ன கேள்வி கேட்டிருக்காப்ல, அதுக்கு தெரியலேன்னு ஒரு ஆள் பதில் சொல்லியிருக்காப்லப்பா. அந்த ஆளுடைய கட்சியுடைய பேர் என்ன, அந்த கட்சியுடைய கொடியில் இருப்பவர் யாரு பேர்ல கட்சி நடத்திட்டு அது என்னன்னே தெரியாது, அது அறிஞர் தான் சொல்லணும், நான் படிச்சவன் கிடையாதுன்னா அப்ப அந்த கட்சியில் உன்னுடைய வேலை என்ன? இப்ப கரெக்டா கேட்டாங்க. திமுகவில் ஒரு ஒன்றிய செயலாளர் கிளைக்கழக செயலாளரிடம் இந்த கேள்வி வைக்கப்பட்டால் கூட ஆரியத்தையும் திராவிடத்தையும் பத்தி அரை மணி நேரத்துக்கு மிகாம பேசுவாங்க. யாரோ ஒரு புண்ணாக்கு வைக்கிறவங்ககிட்ட போய் கேட்டா கூட இதை பத்தி பதில் சொல்லுவான். நீ கட்சியுடைய பொதுச் செயலாளரா இருக்கிற, பொதுச் செயலாளராக இருந்துட்டு உனக்கு திராவிடம்னா என்னன்னே தெரியலன்னா ஒரு திராவிட கட்சின்னு தான் சொல்லிக்கிறாங்க. எடப்பாடிக்கு கிடைக்கக்கூடிய இந்த ப்ரிவிலேஜ் தான் ரொம்ப முக்கியமான விஷயம். இத்தனையும் செய்துவிட்டு அவரால் ஒரு தோசையை ஊத்திட்டு வழக்கம் போல ஒரு சிரிப்பிச்சுட்டு கடந்து போயிட முடியும். இதே எடப்பாடி பழனிசாமியை திராவிட செல்வராக, அவரையும் ஒரு ஆசாமியாக, திராவிட அரசியலில் ஒரு முக்கியமான ஒரு ஆளுமையாக அவரை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பும் திமுகவுக்கு இருக்கு. இன்னைக்கு திமுக ஒரு சைடு இந்தியா கூட்டணியில் இருக்குன்னா பாஜகவை விட்டு எடப்பாடி விலகி விட்டார், எனவே இவருடைய கரத்தையும் நாம் 4 பேர் சேர்ந்து வலுப்படுத்த வேண்டும்னு தமிமுன் அன்சாரி என்ன, இந்த திருமுருகன் காந்தி என்ன, அத்தனை பேரும் மெனக்கெடுகிறார்கள்னா அவர்கள் மேலதான் இந்த ஜோக்கு. எடப்பாடிக்கெல்லாம் இல்ல, எடப்பாடிக்கு இது அவமானம்னு தெரியாது. அந்த ஐடி விங்ல இருக்கவனுங்க வேணா சோசியல் மீடியால போராடணுமே, அடி வாங்கணுமே தாங்க முடியாம ஏதோ முட்டு கொடுத்துட்டு இருக்காங்களே தவிர அடிப்படையில இது அவர் என்ன நினைக்கிறார், வாக்கரசியல் இதெல்லாம் ஒரு மேட்டரே இல்லைன்னு நினைக்கிறார். அதிமுகவை எதுக்கு திமுக காப்பாற்றணும்? இது என்ன ரொம்ப அநியாயமா இருக்கு. ஜெயலலிதா செத்ததுல இருந்து இதையே சொல்லிட்டு உட்காந்து கிடக்குறானுங்க. அன்னைக்கு சசிகலாவுக்கு பிரச்சனை ஆளுநரால், அப்ப இருந்த ஆளுநரால பிரச்சனைன்றப்போ திமுக தான் தலையிட்டு காப்பாற்றணும். திமுகவுக்கு வேற வேலையே கிடையாதா?
அதிமுகவை காப்பாற்றாதான் திமுகவுடைய வேலையா? இந்த எடப்பாடி பழனிசாமி பாஜகவுக்கு அடிமையாக ஆகத் தொடங்கிய அந்த முதல் சில கொஞ்ச காலத்துல டிடிவி தினகரனை திராவிட செல்வரா வரிச்சிட்டு இருந்தாங்க. அதாவது அவர் அவர்கிட்ட தலைமை இருந்திருந்தால் அவர் பாஜக பயங்கரமா போராடி இருப்பார். இன்னைக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு. பாஜகவால் ஆட்சி நடத்தி கொண்டு பாஜகவால் பதவி சுகத்தை எல்லாம் அனுபவித்துக் கொண்டு இன்றைக்கு அவர் எங்களை பாஜகவுக்கு துரோகம் செய்து விட்டார் எடப்பாடி பழனிசாமி. இது இவர்கள் கடந்த 2-3 வருடங்களுக்கு முன்பு தூக்கி வளர்த்த திராவிட செல்வருடைய இன்றைய ஸ்டேட்மெண்ட். திமுகவுடைய தலைமைக்கு எடப்பாடி பழனிசாமி அல்ல, பன்னீர் அல்ல, சசிகலா அல்ல, டிடிவி தினகரன் அல்ல, யாரை கொண்டு வந்து அமர வைத்தீர்களானாலும் பாஜகவுக்கு சொம்பு தூக்கத்தான் செய்வார்கள். அது அவர்களால வேற எதுவுமே செய்ய ஜீனிலேயே இருக்கிறது. அவர்கள் ஜீனிலேயே இருப்பது. தங்களுக்கு யார் பாசோ, தங்களுடைய அதிகாரம் யார் நினைத்தால் இருக்கும், மறுநாள் இல்லாமல் கூட போகுங்கிற அந்த விப்புமாங்கல்ல, அந்த மந்திரக்கோள் யார்கிட்ட இருக்கோ அவர்களுக்கு குனிந்து கும்பிடு போடுவது, அவர்களுக்கு அடிமையாக இருப்பதுங்கிறது அதிமுக பொதுச் செயலாளர்களுடைய ஜீனிலேயே இருப்பது. இதுல சுவாரஸ்யமான ஒரு விஷயம் இன்றைய அதிமுகவினருக்கு நிச்சயமா தெரியாது, குறிப்பா எடப்பாடிக்கு தெரியவே தெரியாது. அதிமுக ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி திமுகவிலிருந்து எம்ஜிஆர் விலக்கப்பட்ட அந்த காலகட்டத்தில், அந்த குறுகிய காலகட்டத்தில் எம்ஜிஆருடைய ரசிகர்கள் ஒரு கொடி ஒன்று உருவாக்குனாங்க. அந்த கொடியில் இருந்த சின்னம் தாமரை. அன்னைக்கு பாஜகவும் கிடையாது, தாமரையும் கிடையாது. இருந்தாலும் தீர்க்க தரிசனமாக புரட்சி தலைவர் அன்னைக்கே எதிர்காலத்தில் எடப்பாடி வருவான், காவடி தூக்குவான் இந்த சின்னத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் தாமரை கொடி அன்னைக்கே ஏந்தி இருக்கிறாரு. கடைசியில் இதெல்லாம் முடிக்கும் போது யதார்த்த வாயர் எடப்பாடி பழனிசாமிங்கிற மாதிரி ஐடி விங்குகள் இந்த யோகி பாபு சொல்லுவாங்க பேட்ச் ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு இருக்காங்க. ராஜேந்திர பாலாஜி எடப்பாடி பழனிசாமி யாருக்கு ஓட்டு கேட்பார் இந்த தேர்தலில் பாஜக விட்டு விலகி விட்டார் அப்படின்னு எல்லாரும் கேட்கறாங்க. வாய்ப்பு அமைந்தால் பிரதமராக கூட ஆவார் எடப்பாடி பழனிசாமி. பொன்னியும் சொல்லிட்டாரு, அவர் தான் பிரதமர் சொல்லிட்டாரு. இதை போய் அந்த எண்ணாமலை கிட்டையும் கூப்பிட்டு வெர்ஷன் கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி எடப்பாடி பழனிசாமி பிரதமர் ஆகிறாராம் அப்படின்னு. எடப்பாடியுடைய சிரிப்பே தமிழக அரசியல் களத்துல ரொம்ப முக்கியமான தோசை ஊத்தல் சிரிப்பா இருக்கும்போது இவர் ஒரு சிரிப்பை சிரித்து காமித்து இந்த பெரிய சிரிப்பு தான் அதற்கான பதில். இவர் மட்டும் அப்படியே முதல்வராகி கிழிச்சிடுவாரு, எடப்பாடி கிண்டல் பண்ண போயிட்டாரு. நேத்து ஒரு பிரஸ் மீட் வச்சாப்ல அண்ணாமலை, இப்படி நடந்துக்கிறீங்களே அக்ரஸிவா ஒரு மாதிரி காட்டுத்தனமா காட்டு பயலாட்டம் நடந்துக்கிறேங்கிறத ஒரு நாசுக்கான வார்த்தைகள்ல கேட்கும்போது நான் ஒரு ப்ராப்பர் லீடருங்க, நான் இப்படிதாங்க இருப்பேன். மாப்பிள்ள இப்ப செக்ஸ் மூட்ல இருக்கிறாருங்கிற மாதிரியே ஆன்சர். இந்த ஆள் அரசியலுக்குள்ள 4 வருடங்கள் கூட முழுதா முடியல. இதுவரைக்கும் வெற்றி நீ சொந்த ஊரிலேயே சொந்த வார்டிலேயே வாக்கு வாங்க வக்கில்லாத லெவல்ல இருக்காரு. இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் ஒவ்வொருத்தரையும் என்ன மாதிரி என் கூட பயணம் பண்ணணும்னா அடி வாங்கணும், எல்லாருமே பைத்தியமாக்கிடுவேன்னு சொல்றான் அந்த ஆளு ஷார்ட்டா. அதாவது அமர் பிரசாத் ரெட்டி போன்றவர்கள் எல்லாம் சிறைக்கு போயிருக்காங்கல்ல, அதாவது இவங்க வீட்டு வாசல்ல, இவர் ஊர்ல இல்லாதப்ப இவர் வீட்டு வாசல்ல கொடிக்கம்பம் நடுறேன்னு, அந்த கொடிக்கம்பம் நடுறத 50 அடியிலையா 50 அடியில கொடி நடணும்னா அதனுடைய பேஸ் எத்தனை அடி உள்ள இருக்கணும், இந்த ஒட்டுமொத்த இரும்பு ராடும் பொது இடத்தில் நடணும்னா ஹை வோல்டேஜ் கரண்ட் வேற போயிட்டு இருக்கான், இதுக்கெல்லாம் அனுமதி வாங்கணும். அனுமதி வாங்காம நட்டதும் இல்லாம அதை கேட்க வந்த போலீஸிடம் ரவுடிகளை வைத்து தகராறு செய்து அடிச்சு உடைச்சு அதுக்குதான் கேஸ் வாங்கி இருக்காரு அமர் பிரசாத் ரெட்டி. அங்க இந்த மாதிரி பிரச்சனை பண்ண ஆள் வாயில வெத்தலை வாக்கு வாங்கிட்டு தூக்கிட்டு போயிருக்காங்க. இத்தனையும் பண்ணும்போது அண்ணாமலை ஊர்லயே இல்ல, எல்லாரையும் ஜெயிலுக்கு அனுப்பின பின்னாடி இப்படி கூட இருக்கிறவனையே ஒவ்வொருத்தனா உள்ள தள்ளிட்டு இருக்கியாடான்னு கேட்டா அதற்கு தான் ஒரு பதில் சொல்றாரு, என் கூட பயணம் பண்ணணும்னா இதெல்லாம் பிரச்சனைகளையே பெட்ஷீட் மாதிரி போத்திட்டு தூங்குறவனால தான் என்னோட பயணம் பண்ண முடியும். நான் பிக் பண்ணுவேன், அது மாதிரி அடி வாங்க தயாரா இருக்கிறவங்கள தான் நான் வளர்த்தி விடுவேன், ஜெயிக்க வைப்பேன். இது நீயே கவுன்சிலராக கூட வக்கில்லாத ஆளு, இந்த கட்சியில உனக்கு முன்னாடி இருந்து இருக்கக்கூடிய ஆட்களை பத்தி நீ இந்த மாதிரி எல்லாம் கதை சொல்லிட்டு இருக்க. யாரை பத்தி எல்லாம் சொல்றா? படப்பாக்குனா, நெடுகுன்றம், இது கல்வெட்டு ரவி, இது மாதிரியான ஆட்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்க எதுக்குமே அஞ்ச மாட்டாங்கல்ல. அறியப்படாத அதிசய சங்கிகள்னு ஒரு ட்விட்டர் ஹேஷ்டேக், அதுல போய் பாத்தீங்கன்னா ரெகுலரா பாஜக, அதாவது முதல்ல எல்லாம் ரவுடிகள் கைது, ரவுடிகள் தாக்குதல், இந்த மாதிரி எல்லாம் செய்திகள் வரும். இப்ப பாஜக பிரமுகரும் பிரபல ரவுடியுமான, பாஜக ஓபிசி அணி தலைவரும் பட்டியல் அணி தலைவரும் பிரபல ரவுடியுமான, கொலை வழக்கில் சம்பந்தப்பட்ட ஒரு இந்த 2 வாக்கியங்களும் ஒண்ணுக்கொன்னு சேர்ந்துதான் இப்ப வருது. இது மாதிரியான செய்திகளை மட்டும் ஒரே டேக்ல காலையில கூட பேப்பர்ல பாத்தீங்கன்னா பாஜக ஓபிசி அணியோ ஏதோ ஒரு அணி பார்த்தா பல்லு மதனம் அந்த தலைவர் பேர், பாஜகவோட ஒரு பிரிவுடைய தலைவர் பேரை பாருங்க, கில்லியில சொல்லணும் ஓட்டேரி நரி, அது மாதிரியான ஒரு லிஸ்ட போட்டுட்டு இவர் அண்ணாமலை இவர்களை எல்லாம் பிக் பண்ணி வளர்த்திட்டு இருக்கிறதா அண்ணாமலை சொல்றாரு. சொல்றாரு சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் பேனு அதையும் உட்கார்ந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. கடந்த சில நாட்களாகவே இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனை தொடங்கியது இதை பற்றி பேசுங்கள் அப்படின்னு சில கமெண்ட்டுகள்லாம் வரும். தெற்காசியாவில் ஒரு சிறிய மாநிலத்துல மூலையில உட்கார்ந்து கொண்டு
இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனையை பற்றி நாம் என்ன பேசுவது, அதுக்கு நமக்கு என்ன சம்பந்தங்கிறது ஒரு கேள்வி இருந்துச்சு. அதனால அதை பற்றி நான் பெருசாக கண்டுக்கலன்னு வைங்க. இங்கு தமிழ்நாட்டு அரசியல் சூழல்ல மே 17 இயக்கம் இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனையை தமிழ்நாட்டுக்கு மிக அவசியமான பிரச்சனை ரேஞ்சுக்கு, அதற்காக முற்போக்காளர்கள் அத்தனை பேரும் தங்களுடைய முழு நேரத்தையும் இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனையில் தான் செலுத்த வேண்டும் ரேஞ்சில் அவங்க ஒரு உருட்டிட்டு இருக்காங்க. இதற்கு இடையில ஒரு ட்விட் ஒன்று கண்ணில் பட்டுச்சு. அதாவது மே 17 இயக்கத்துடைய ஆதரவாளர் அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, கடந்த வார இறுதியில் 2 கூட்டங்கள் பாலஸ்தீன ஆதரவாக சென்னையில் நடந்தது. ஒன்று அரண்சை ஒருங்கிணைத்த பாலஸ்தீன ஆதரவு கூட்டம், இன்னொன்று மே 17 இயக்கம் நடத்திய ஃபர்ஹா திரைப்படத்துடைய திரையிடல் மற்றும் விவாதம். நான் 2 கூட்டத்துக்கும் சென்றிருந்தேன். 2 கூட்டத்திலும் ஒரே கேள்வியைத்தான் கேட்டேன். வரலாற்றை கவனித்து வரும் ஆளாகத்தான் என் கேள்விகளை முன்வைத்தேன். இதுதான் அந்த கேள்வி. காசா மீது வெள்ளை பாஸ்பரஸ் போன்ற கொடிய ஆயுதங்களை இஸ்ரேல் பயன்படுத்தி வரும்போது அதை பிபிசி, CNN போன்ற கார்ப்பரேட் செய்தி மீடியாக்கள் கண்டும் காணாமல் ஒரு இனப்படுகொலையை நியாயப்படுத்தி வருகிறார்கள். சமூக வலைதளங்கள் வலுவாக இருப்பதால் நாம் அவர்களின் பல ஃபேக் நேரேட்டிவ்களை அடித்து நொறுக்குகிறோம். ஜுபைர் போன்றவர்கள் இஸ்ரேல் அரசு ஹேண்டில் செய்யும் ஃபேக் ப்ரொபகண்டாவை ஃபேக்ட் செக் பண்ணி கொல்லப்படும் மக்கள் குறித்து அவர்கள் பக்கம் நிற்கிறார்கள். இவையெல்லாம் இல்லாத 2009 காலகட்டத்தில் ஈழ இனப்படுகொலை நடந்த நேரத்தில் இதே போலதான் பிபிசி, ஹிந்து போன்ற ஆட்கள் இனப்படுகொலையை நியாயப்படுத்தி கொண்டிருந்தார்கள். இன்று அதே ராம் போன்ற ஆட்கள் எல்லாம் பாசிச பாஜகவை எதிர்ப்பதாக சொல்கிறார்கள். இதை நாம் எப்படி எடுத்துக்கொள்வது, எவ்வாறு அணுகுவது, என்ன ஸ்டாண்ட் எடுப்பது அப்படிங்கிறது அவருடைய கேள்வி. இந்த முதல் கூட்டத்தில் அரண்சை ஒருங்கிணைத்த கூட்டத்தில் தோழர் மருதையன் என்ன சொல்லியிருக்காரு, இது மாதிரியான டுவாலிட்டி, இருமை அனைத்து இடங்களிலும் உண்டு. அன்று இதை செய்தாயே இன்று இதை ஏன் செய்யவில்லை, சொல்ல தகுதியுள்ளதா என்று கேட்பதால் என்ன பயன் என்று கேட்டுவிட்டார். இரண்டாவது கூட்டத்தில் திருமுருகன் காந்தி ஒரு நீண்ட விளக்கத்தை அளித்தார். பார்ப்பனிய சிந்தனை, பார்ப்பனிய இடதுசாரி நிலைப்பாடு, இந்திய அரசியல் பார்ப்பனியத்தின் ஆதிக்கம் போன்றவற்றோடு எவ்வாறு பார்ப்பனர்கள் தங்களை குருமார்களாக நிறுத்திக் கொள்கிறார்கள், பவர் புரோக்கர்களாக இருக்கிறார்கள் என்கிற நீண்ட விளக்கத்தை அவர் அளித்தார். இந்த இரண்டாவது விளக்கம், அதாவது திருமுருகன் காந்தி அளித்த விளக்கம் தான் அறத்தோடு இருந்தது கொடுத்த விளக்கம் என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் முதல் பதிலை எடுத்துக்கொண்டால் நான் இந்த மேற்குலகையும் CNN, BBC போன்றவர்களையும் பாவ மன்னிப்பு கொடுத்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதை செய்வது இன்று நம் கண்முன்னே இறக்கும் ஒவ்வொரு குழந்தையின் இறப்பில் நாமும் பங்கெடுப்பதாக ஆகும். CNN-க்கும் BBC-க்கும் பாவ மன்னிப்பு கொடுக்கறதுக்கு நீ ஃபாதரா, நீ யாரு? அதாவது தமிழ்நாட்டு அரசியல் சூழலில், ஒரு முற்போக்கு அரசியல் சூழலில் நாம் பாலஸ்தீன் பக்கம் நிற்க வேண்டுமா, ஏன் நிற்க வேண்டும், அதற்கான ஒரு விவாத புள்ளியா தொடங்கி கேள்வி கேட்டிருந்தா அது அங்க நடந்ததுக்கான ஒரு இதா நியாயமா இருந்திருக்கும். இவங்க போய் என்ன கேட்கறாங்கன்னா, இந்து ராம்லாம் பாசிச பாஜகவை எதிர்க்கிறேன்னு சொல்றாங்களே, இதை ஏன் ஏத்துக்கணும், இந்து ராம் ஒரு பார்ப்பனர் இல்லையா அப்படிங்கிற கேள்வி வைக்கிறாங்க. இதுதான் இவர்களுடைய பிரதான நோக்கமாங்கிறது ஒன்று கேள்வி இருக்கு. பாலஸ்தீனத்துக்கு எதிராக எந்த முற்போக்காளராக தமிழ்நாட்டு அரசியல் சூழலில் பேசுகிறாரா? எல்லாருமே கிட்டத்தட்ட பாலஸ்தீன ஆதரவு நிலைப்பாடு தான் எடுக்கிறாங்க. இப்ப இவங்களுடைய பிரச்சனை மையத்தை விட்டுட்டு இவர் ஆதரிக்கிறாரே, இவரை மட்டும் விலகி நிக்க சொல்லுங்க. எதுக்காக இந்து ராம குறி வைக்கிறாங்கிறத புரியணும். அவர் திராவிட இயக்கத்துடைய ஒரு அங்கீகரிக்கக்கூடிய ஒரு மனநிலையில் இருக்கக்கூடிய அவர் பார்ப்பனர் தான். அதுல இதுல அவர் தன்னை ஒரு பொதுவுடைமைவாதியா காமிச்சிக்கிறாரு அவரு. இது இவங்களுக்கு பிரச்சனையா இருக்கு. இவங்களுடைய கட்டிங் பாலிடிக்ஸ்க்கு பிரச்சனையாக இருக்கக்கூடிய ஒரு ஏரியா இது. ஏன்னா இவங்க காமிச்சிக்கக்கூடிய ஒரு இடதுசாரி புரட்சி முகம் இது எல்லாம் வேற ஒருத்தர்கிட்டயே இருக்கு அப்படிங்கிறது இவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனையா இருக்கக்கூடிய ஏரியா. அதுவும் இல்லாம திருமுருகன் காந்தி கொடுக்கக்கூடிய விளக்கம்ங்கிறது, திருமுருகன் காந்தி யாரு, அவர் விளக்க கொடுத்து உனக்கு என்ன திருப்தி ஆக போகல. அடிப்படையில நம்ம இதை பார்ப்போமே, இந்து ராமையோ விகடனையோ நம்ம ஒரு திராவிட இயக்க ஆதரவாளர்களா வந்தா வரவுல வெயி, போனா செலவு, அவர்களை ஒரு கருத்தியல் ஆசானாவோ அவங்க சொல்லுவதையெல்லாம் கேட்டுட்டோ இங்க எந்த திராவிட இயக்க ஆதரவாளரும் செயல்படுறது கிடையாது. மருதையன் இந்த இருமை இருக்கத்தான் செய்கிறது. இப்போது நீ பாஜகவை திட்டாதே, இந்துராம அவர் திட்டாதேன்னு சொல்லுவதால் என்ன பயன்னு கேட்டிருக்காரு. அவர் அதை இது எதிர்கேள்வி. கேள்வி கேட்டவருக்கு பதில் இல்ல, இன்னொரு கேள்வியை அவர் கேட்கிறார். அது இதனாலதான் இந்த பதில் அவருக்கு கிடைக்கலங்கிறதுனாலதான் எனக்கு பதில் திருமுருகன் காந்தி கிட்ட நல்லா கிடைச்சது அப்படின்னு இவர் சொல்ல விரும்புறார். அவருடைய உள்நோக்கத்தை, எனக்கு திருமுருகன் காந்தி மீது தான் விமர்சனங்கள் இருக்கே தவிர, நான் கடந்த முறை ஒரு 2-3 எபிசோடு முன்னாடி சொன்னேன், மே 17 ஆதரவாளர்கள் எல்லாம் அவருடைய செயல்பாடுகளுக்கெல்லாம் உள்நோக்கம் கற்பது நம்மளுடைய நோக்கம் இல்லை. இந்த கேள்வி உண்மையிலேயே எந்த முன்கற்பிதங்களும் இல்லாமல் உளச்சான்றின்படி கேட்கப்பட்ட கேள்வினா அதற்கான பதிலை தேட வேண்டியது திராவிட இயக்க ஆதரவாளர்களான நம்மளுடைய கடமையினே இதை எடுத்துக்கிட்டு பேசுவோம். கடந்த சில வாரங்களாகவே மே 17 ஆதரவாளர்கள் பாலஸ்தீன் ஆதரவு ஸ்டாண்ட் என்ற பெயர்ல
சவுதி இளவரசர் கிளம்பிட்டாரு, அவரு சிக்னல் கொடுத்துட்டாரு, சைனா வந்து கப்பல் அனுப்பிடுச்சு, ஈரான் பேசிருச்சு, டேய் இஸ்ரேல் நீ செத்தடா, இப்போ பைடன் பார் இப்போ ஒண்ணு கடிச்சிருவான் பார், இது மாதிரியான தொடர்ச்சியான கதைகளை இங்கு தமிழ்நாட்டு அரசியல் சூழல்ல 2007 2008 ஒன்னு நெடுஞ்சாலை அது இதுன்னு நமக்கு விட்டாங்கல்ல கதைங்க. அதே மாதிரி முள்ளிவாய்க்காலில் அந்த போர் வந்து மௌனிக்க செய்வதற்கு முந்தின நாள் வரைக்கும் அவர் எப்படி முத்துராமலிங்கத்தவர் இடுப்புல ஒரு கடலையே உரைய வைக்கிற ஒரு மிஷின் வச்சிருக்காரு, சுவிட்ச அமுத்தினோன்னு 3ஆம் உலக போரை முதுகுளத்தூர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுன்னு சொல்ற மாதிரி ஒரு கதையை புலிகள் ஜெயிக்க போகிறார்கள், புலிகளுக்கு ஒன்றுமே ஆகாது, ஈழம் கிடைக்க போகிறது வருகிறார்கள், இது மாதிரி உருட்டிக்கிட்டே இருந்தாங்களோ அதே மாதிரி எனக்கு அப்படியே 10 வருஷம் கழிச்சு ரிட்டன் அதே படிச்சதையே திரும்ப படிக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங். இவங்க யாருக்காக இந்த சாகச கதைகளை எல்லாம் சொல்றீங்க? இப்ப இந்த போரையே எடுத்துக்கோங்களேன், அது ஒரு இஸ்ரேல் மாதிரி அமெரிக்க ஆதரவோடு நடத்தப்படுகிற இஸ்ரேல் மாதிரியான ஒரு ஸ்டேட்டுக்கும் இது மாதிரியான ஒரு மிலிட்டன்ட் குரூப்புக்குமான போர் எப்படி முடியும்? இன்னும் 1 வாரம் 2 வாரம் கழிச்சு இது என்னவா ஆகும்? எவ்வளவு லேட்டான அவர் பொறுமையா இருக்கல இல்லையா, அது ஒரு எப்படி முடித்து வைக்கப்படுங்கிறதெல்லாம் சாதாரணமாக செய்தித்தாள்களை வாசிக்கக்கூடிய குறைந்தபட்ச அறிவு இருக்க ஒருத்தனுக்கே தெரியும். நீங்க இந்த போரில் அவங்க ஜெயிக்க போறாங்க, பாலஸ்தீனம் ஜெயிக்க போகுது, ஹமாஸ் ஜெயிக்க போகுதுங்கிற மாதிரியான கதைகளை எல்லாம் எதற்காக விடணும்? இதுக்கு இவர்களுடைய நோக்கம் என்னன்னா, இந்த மாதிரியான சாகச கதைகளை கேட்கக்கூடிய சூடான ரத்தம் சூடான இளைஞர்கள் எப்பவுமே இருந்துட்டு இருப்பாங்க. இவர்களை சூடேத்தி உசுப்பேத்தி இந்த கதைகளுக்கு பலியாகக்கூடியவர்களை தமிழ்நாட்டு அரசியல் புலிகளோட ஒரு ஒப்புமை செஞ்சு விளையாட்டு பாக்குறானுங்க. ஏன்னா இவங்க எல்லாம் வந்து நகைக்கீரல் கூட படாமல் வாழ விரும்பும் இவர்கள் தான் வந்து சின்ன பகுதி, நாம் புலிகளுக்கே ஒரு குட்டி புலி மாதிரியும் இடுப்புல பாம்பு வச்சிருக்க மாதிரியும் ஒரு சீனை கிரியேட் பண்றாங்க. உண்மையில் இவர்கள் என்ன செய்யறாங்கன்னா, ஒரு சாதாரண போராட்டம் நடந்து காவல்துறை கைது செய்து காலையில் மண்டபத்துல வச்சு சாயந்தரம் விடக்கூடிய அந்த மண்டப கைதுன்னு சொல்லக்கூடிய இதுக்கு கூட ஐயோ பாசிசம் ஒழிய திமுக அரசு என்னை கைது செய்கிறதுன்னு இவர் இன்றைக்கு கடைசியா நடந்த 4 போராட்டங்கள் கூட எடுத்து பாருங்க. அப்படித்தான் வந்து அதாவது சாதாரண கல்யாண மண்டப கைதுக்கே இவர்கள் இந்த பாருங்களேன், பிரமாதமா இருக்கும். ஈழத்துல வந்து வெள்ளை வேன்ல கடத்திட்டு போவாங்கல்ல, அந்த மாதிரி அந்த ரேஞ்சுக்கு எங்கடா ராஜரத்ன ஸ்டேடியத்துல இருந்து பக்கத்துல இருக்க கல்யாண மண்டபத்துக்கோ சமூக நலக்கூடத்துக்கோ கூட்டு போய் காப்பியும் டீயும் கொடுத்து சாயந்தரம் விட போறாங்க. இதுதான் போராட்டத்துக்கான இது. தமிழ்நாட்டில் எந்த அரசியல்வாதி இப்படி கைது செய்யப்பட்டாலும் ஒரு பிரஸுக்கு ஒரு சொல்ல வேண்டிய தகவலை சொல்லிட்டு போயிருவாங்க. இவங்க ஆனா இதே இவ்வளவு பேசக்கூடிய திருமுருகன் காந்தி இந்த ஆட்சியிலும் இப்படிதான் பண்றாரு. கடந்த ஆட்சியில எடப்பாடி பழனிசாமி கைது செய்து உள்ள வச்ச போது எனக்கு பாதரசத்தை புகட்டிட்டாங்க, புனல் வச்சு ஊத்திட்டாங்க, ஒப்பாரி வச்சாரா இல்லையா? இவர்களுடைய தொண்டர்கள் அத்தனை பேரும் இணைய அணி பாதரசத்தை புகட்டி விட்டார்கள். பாதரச காந்தியிலே அவருக்கு பேர் வந்துச்சு. கடைசி பாதரசத்தை குடிச்சுட்டா இத்தனை வருஷமா உயிரோடு இருக்க அது மருத்துவ நண்பர்கள் தான் சொல்லணும். பாதரசம் உள்ள போனா என்ன ஆகுங்கிறது. ஆயுதம் தூக்குவதை வந்து சண்டித்தனம்ங்கிற பெரியார் கூட போலீஸ் அடிச்சா நீங்க வாங்கிக்கன்னு தான் சொல்லியிருக்காரு. அவர் வந்து பயப்பட்டதோ இல்ல. நீதிமன்றங்களுக்கு பெரியார்னு ஒரு புக்கே இருக்கு. அவர் ஜட்ஜ் கோர்ட்ல போய் பண்ண அட்டூழியங்கள் அவர் எல்லாத்துக்கும் தயாரா தான் இருந்தார். இத்தனைக்கும் அவர் மிலிட்டன்ட் குரூப் கிடையாது. சிஸ்டத்தை நான் ஏத்துக்கல, ஆனா இந்த சிஸ்டத்துல ஒரு ரூல் வச்சிருக்க, அந்த ரூல்ல என்ன தண்டனையோ அதை பார்த்து எனக்கு கொடு, ஏத்துட்டு போயிடுறேன். ஆனா இவர்கள் வந்து பாம் கதைகள், பங்கர் கதைகள்லாம் சொல்லக்கூடிய இவர்கள் சாதாரண போராட்டத்துக்கு காவல்துறை எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளுக்கு கூட இவ்வளவு அஞ்சக்கூடிய ஆட்கள் தான் இப்படி ரத்தம் சூடான இளைஞர்களுக்கு புலி கதைகள் சாகச கதைகளை சொல்லி எல்லாம் வந்து உசுப்பேத்திட்டு வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. எனக்கு ஒரு ஆசை இருக்குது, அவர் பிரபாகரன் இருக்காரா இல்லையான்னு தெரியல, அவர் நிஜமாவே இருந்து இவனுங்க எல்லாரையும் பார்த்துட்டு சீமானில் தொடங்கி திருமுருகன் காந்தி வரைக்கும் இவனுங்க விட்ட கதைகள்லாம் வந்து ஆதாரம் கேட்கணும். அது அடிப்படையில் அரசியல் பேச அறிவில்லாதவன் தான் ஆயுதத்தை எடுக்கிறாங்கிறது தனிப்பட்ட கருத்துன்னு வச்சுக்கலாம். அப்படி எடுப்பவன் கூட சொந்தமாக சிந்தித்து அதை எடுக்கிறது இல்லை. எதிர்த்தரப்பு இப்படி ஒருத்தன் ஆயுதத்தை எடுக்கணும், ஆயுதத்தை எடுத்தோன்னா அவனை மண்டையிலேயே போட்டு முடிக்கணுங்கிற பிளானுக்கு இவன் ஆயுதத்தை எடுத்து பலியாவான். இப்படித்தான் வந்து எல்லா இடங்கள்லையும் இது டெம்ப்ளேட்டா இருக்கக்கூடிய ஒரு விஷயம். பாலஸ்தீன பிரச்சனையிலும் 2 தரப்பு தான் நன்மை தீமைகள் எதா இருந்தாலும் அனுபவிக்க போகுது. ஒன்னு இஸ்ரேலு, இன்னொன்னு பாலஸ்தீனம். யாருடைய நிலம் அதுங்கிறத அவர்களுடைய இருத்தலியல் பிரச்சனை. இதை தவிர இதை தாண்டி 3ஆவதாக வரக்கூடிய எந்த ஒரு நாடுமே அவங்களுக்கு ஸ்டாண்ட் எடுக்கணும். நீ இந்த பக்கம் போனீங்கன்னா நான் அந்த பக்கம் வருவேன், அமெரிக்கா உங்க கூட இருந்துச்சுன்னா நான் இந்த பக்கம் வருவேன், சைனா சொல்றது இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நடக்குதே தவிர இங்கு தெற்காசியாவில் தமிழ்நாட்டில் உட்கார்ந்து கொண்டு, அதாவது ஒரு பக்கத்து வீட்டுக்காரர்கள் 2 பேத்துக்கு அடிதடி நடக்குதுன்னா உங்களால அதில் ஒருத்தன் பக்கம் நியாயம் இருக்கு, அவன் அடி வாங்கியிருக்கான், அவன் ஒப்ரஸ் பண்ணப்பட்டு ஒடுக்கப்பட்டிருக்கான்னா நீங்க அவனுக்கு ஆறுதல் சொல்லலாம், அவனுக்கு காயத்துக்கு மருந்து கூட போடலாம். நீ போய் அடின்னு அவனை உசுப்பேத்துவதற்கான உரிமை நம்ம யாருக்குமே கிடையாது.
வெளியில் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு அதற்கான உரிமை கிடையாது. இவர்கள் செய்ய ஹமாஸ்ல இருக்கிறவங்களுக்கு யாருக்காவது திருமுருகன் காந்தின்னு ஒரு ஆளு தெரியுமா? இல்ல திருமுருகன் காந்தியுடைய ஆதரவாளர் ஒருத்தர் ஒவ்வொரு கூட்டமா போய் இந்த கேள்விகளை கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு, இவரை பத்தி ஏதாவது தெரியுமா? எதுக்கு இதை பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னே புரியல. குறைஞ்சபட்சம் இவங்க வந்து விடுதலை புலிகளை பத்தி பேசுறது அதுல கூட ஒரு அர்த்தம் இருக்குன்னு வச்சுங்களேன். ஹமாஸை பத்தி வந்து இவங்க இவ்வளவு தீவிரமா இந்த அளவுக்கு பர்சனலாக எடுத்துட்டு பேசுறது ஆச்சரியமா தான் இருக்கு. இன்னைக்கு ஈரானோ சவுதியோ அல்லது சைனாவோ ரஷ்யாவோ அவர்கள் தான் ஆதரவு தெரிவிப்பார்கள். ஆனால் வந்து அதை முடித்து வைப்பதற்கெல்லாம் யாரும் விரும்ப மாட்டார்கள். ரெண்டாவது, நாடு, அந்த நாட்டுப்பற்று, இனம், இதெல்லாம் அந்தந்த மக்களிடம் சொல்லி அவர்களிடம் இருந்து அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கான ஒரு வழிதானே தவிர தனக்கு வாக்கே வராத, தனக்கு தலைமை பதவியை கொடுக்காத, எல்லைக்கு வெளியே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட போய் அதை சொல்லி யாருமே அதை பண்ண மாட்டாங்க. நீங்க யோசிச்சு பாருங்களேன், பாலஸ்தீனில் இருக்கக்கூடியவர்கள் அரபிகள் என்று அரபுலகம் பார்ப்பதில்லை, சவுதி அரேபியா பார்ப்பதில்லை. பார்த்தா அப்படி விட்டு வைப்பாங்களா? இன்னும் சொல்ல போனா இந்த ஒட்டுமொத்த அரபு உலகமும் இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் பாஜக மாதிரியான ஒரு கட்சியால் இந்த அளவுக்கு சிரமப்படுத்தப்படும் போது, வதைக்கு உள்ளாகும் போது, அவர்கள் இந்தியாவில் இருப்பவர்கள் முஸ்லிம்கள் நம்மை போன்ற ஒரு முஸ்லிம் சகோதரன் அவர்கள் பார்த்ததே கிடையாது யாருமே. இதுதான் வந்து உலகம் முழுக்க இருக்கக்கூடிய நிலைமை. உண்மையில் அரபு பாலஸ்தீனியர்கள் என்கிற சொல்லக்கூடிய அரபியர்களும் யூதர்களும் செமிட்டிக் இனத்தை சேர்ந்தவர்கள். ரெண்டு பேரும் ஒரே மெடிட்டரேனியன் பகுதியை சேர்ந்த செமிட்டிக் இனத்தை சேர்ந்தவர். அவர்களுக்குள்ள ரிலீஜன், எத்னிசிட்டின்னு பல்வேறு வேறுபாடுகள் இருக்கு. அதை தொடர்ந்து நிலத்துக்கு அடிச்சுக்கிறாங்க. நிலம் யாருடையதுங்கிறதுல அவங்களுக்கு பின்னாடி கதையை கொண்டு போயிட்டே இருக்காங்க. 1000 வருஷத்துக்கு முன்னாடி அந்த நேரத்தை நான் வச்சிருந்தேன்னு சொல்றான். அவன் 2000 வருஷத்துக்கு முன்னாடியே நான் அங்கதான் இருந்தேன்னு சொல்றான். இப்படியான ஒரு பிரச்சனை தான் நடக்குதே தவிர இதுல லாஜிக்கா என்னன்னு பேசணும், 2 பேருக்குமான தரப்புகளை உட்கார்ந்து பேசணும், அரசியல் நடத்தி அதில் சாவுழுகாம அதுல தீர்வை கண்டுபிடிக்கணுங்கிறதா நோக்கமே தவிர இவனுங்க விடுற கதைக்கெல்லாம் அங்க எந்த மதிப்புமே கிடையாது. நீங்க சொன்னீங்கல்ல, இவர்கள் புலிகளோட ஹமாஸை ஒப்பிடுகிறார்கள், புலிகளுக்கு நடக்கவில்லை, ஹமாஸுக்கு கிடைக்கிறது, முற்போக்கு ஆதரவு கிடைக்குதுன்னு சொல்றாங்களே. இன்னும் ஒரே ஒரு கேள்வியை மட்டும் இவர்கள்ட்ட கேட்க வேண்டியிருக்கு. அதாவது இன்றைக்கு முற்போக்கு முகாம்கள் இந்த பிரச்சனை தொடங்கியதுமே, இஸ்ரேல்ல குண்டு போடப்பட்டதுமே, ஹமாஸ் என்பது ஒரு மிலிட்டன்ட் இயக்கம், அதற்கும் பாலஸ்தீனத்துக்கும் சம்பந்தம் கிடையாது, அதற்கும் வெஸ்ட் பேங்குக்குமே சம்பந்தம் கிடையாது. ஹமாஸை நீங்கள் தேடி அழிக்க வேண்டும் என்றால் தனித்தனியாக அவர்களோடு போரிடுங்கள், அதில் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, ஹமாஸை அழிக்கிறேன் பேர் வழி என்று பாலஸ்தீனில் இருக்கக்கூடிய அப்பாவி மக்களை கொல்லாதீர்கள், சிவிலியன்களை கொல்லாதீர்கள், இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்துச்சுல்ல. நமக்கு தெரிந்து ஒரு 25-30 வருடங்களாக ஈழ அரசியலை பார்க்கிறோம். ஈழ அரசியல் சூழலில் புலிகள் வேறு, ஈழ மக்கள் வேறு, இலங்கை தமிழர்கள் வேறு அப்படின்னு எந்த ஒரு தரப்பாவது தமிழ்நாட்டில் உரையாடி நம்ம பார்த்திருக்கோமா? வாய்ப்பே கிடையாது. புலிகள் தான் ஈழம், ஈழம் தான் புலிகள், அப்படிதான் நமக்கு வந்து கற்பிக்கப்பட்டது. நெடுமாறன், மா நடராசன், வணிகர் சங்க வெள்ளையன் இவர்களெல்லாம் சேர்ந்து முன்னெடுத்த அந்த ஈழ அரசியல் காலத்தை நம்ம நினைச்சு பார்த்தா இவர்கள் முற்றிலுமாக உருவாக்கிய ஒரு பிம்பம் புலிகளும் ஈழமும் ஒன்று. புலிகளின் வெற்றி தான் ஈழத்தின் வெற்றி. இலங்கை தமிழர்கள் ஒட்டுமொத்தமாக புலிகளுடைய ஆதரவாளர்கள். புலிகள் சொன்னால் அவர்கள் அத்தனை பேரும் கண்ணை மூடிக்கொண்டு கேட்பார்கள். அப்படிதான் நாம நம்பிக்கிட்டு இருந்தோம். அப்படி நம்ப வைக்கப்பட்ட ஒரு அரசியல் இங்க உண்டாச்சு. இதுதான் அடிப்படையில் இருக்கக்கூடிய வித்தியாசம். இங்க இருக்கக்கூடிய ஊடகங்கள், முற்போக்காளர்கள் எல்லாம் பாலஸ்தீனத்தை இந்த மாதிரி அணுகுகிறார்கள், ஈழத்துக்கு கிடைக்கவில்லைன்னா அதற்கான மெயினான ரீசன் வந்து புலிகளையும் ஈழத்தையும் பிரித்து பார்க்கக்கூடிய அரசியல் என்ற ஒன்று நடக்கவே இல்லை. இது நீங்க சொல்லக்கூடிய இதே திருமுருகன் காந்தி இதை சொல்லி இருக்கிறாரா? திருமுருகன் காந்தியும் புலிகளையும் ஈழத்தையும் ஒன்றுன்னு தானே பேசுறாரு. அப்ப புலிகள் செய்யக்கூடிய அத்தனை தப்புகளுக்கும் மக்களே பொறுப்பேற்கக்கூடிய நிலைமை ஏற்படுது. உலகத்தில் வேறு யாருமே புலிகளையும் ஈழத்தையும் பிரித்து பார்க்கவில்லை. ராஜீவ்காந்தி படுகொலையாகட்டும், மலைய தமிழர்களுக்கு பிரச்சனை. ராஜீவ்காந்தி படுகொலைக்கு ஈழத்தமிழர்கள் மட்டுமல்ல, தமிழ்நாட்டு தமிழர்களும் இல்ல பொறுப்பேற்க வேண்டியிருந்தது. இஸ்லாமியர்களை அடித்து விரட்டினதாகட்டும், இப்படி அத்தனை பிரச்சனைகளையும் புலிகளையும் ஈழத்தமிழர்களையும் சேர்த்துதான் பார்க்கப்பட்ட. அதனாலதான் அப்படி ஒரு தரப்பு எழவே இல்லை உலகத்துல முற்போக்காளர்கள் மத்தியில. ஏன் புலிகள் தொடர்ச்சியா கியூபாவை தங்களுடைய இயக்கத்தில் இருக்கவங்களுக்கு பாடத்துக்கு காட்டுவாங்க, கியூபா இவர்களை ஆதரிக்கவே கிடையாது. எந்த நாடுதான் இவர்களுடைய மடத்தனமான புலிப்பாசத்துக்கு வெளியில் இருக்கக்கூடிய முற்போக்காளர், அதாவது தமிழ் உணர்வு, தமிழ் இனம் அப்படின்னு குளோரிஃபை செய்யப்பட்டதெல்லாம் நமக்கு மட்டும்தான். நம்மளுடைய பார்டரை தாண்டி ஆந்திராவுக்கோ கர்நாடகாவுக்கோ போயிட்டா அவங்க ஏன் வந்து இந்த உணர்வெல்லாம் பார்க்க போறாங்க இல்லையா? நீங்க அப்ப அவர்களுக்கு இந்த மடத்தனமான புலிப்பாசம் என்னைக்குமே பிடிக்காதே. புலிகளும் தமிழர்களும் ஈழமும் ஒன்று என்று உருவாக்கிய இந்த நேரேஷன் தான் அன்றைய படுகொலைகளுக்கு, சிங்கள பேரினவாத படுகொலைகளுக்கு எதிரான குரல்கள் உருவாகாமல் பார்த்து கொண்டது. உண்மையில தமிழர்கள் என்பதால் இந்தியா ஒடுக்கி விட்டது அப்படிங்கிற ஒரு நேரேஷனை இவங்க கொண்டு வராங்க. அந்த வாதம் இவர்களுக்கு வேணா ஒரு அரசியலுக்கு பலனளிக்குமே தவிர, இன்னும் சொல்ல போனா
இந்திரா காந்திக்கு இலங்கையை மிரட்ட இந்த குழுக்கள்ல போராளி குழுக்கள்லாம் தேவைப்பட்டதே, அவர்களுக்கு ஆயுதம் வழங்கி அவர்களுக்கான வேண்டியதெல்லாம் செஞ்சு கொடுத்து உள்நாட்டு போற ஊக்குவிச்சாங்களா? அப்ப அவர்கள் தமிழர்கள் இல்லாம மலையாளிகளாவா இருந்தாங்க? 86 காலகட்டத்தில் மொத்தம் 42 இயக்கங்கள் இருந்தது. அப்ப அதான் சொல்றேன், மூன்றாம் நபர்களுக்கு இது வெறும் அரசியல் மட்டும்தான். இவங்க சொல்லிக்கலாம். வரைக்கும் வரதராஜ பெருமாளை வந்து இந்திய அரசாங்கம் தான் காப்பாத்தி வச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு என்ன காரணம்? வரதராஜ பெருமாள் அன்னைக்கு வந்து இந்தியாவோட கண்ட்ரோல்ல இருந்தவர். பிரபாகரனும் இந்தியாவோட கண்ட்ரோல்ல இருந்தவர். விடுதலை புலிகளுக்கும் இங்கதான் ஆயுத பயிற்சி வழங்கப்பட்டது, இங்கதான் பொருளுதவி செய்யப்பட்டது. எல்லாருக்கும் அதை தானே செஞ்சாங்க. அன்னைக்கு மட்டும் இவங்களுக்கு என்ன தமிழர்களுக்கு தெரியாமையா போயிடுச்சு? இன்னும் சொல்லப்போனா புலிகள் உள்ளிட்ட குழுக்கள் தமிழ்நாட்டில் அந்த திராவிட இயக்க ஆதரவாளர்களுடைய நட்பு சக்தியாக மாறும் காலத்தில் தான் இந்தியா வந்து இவங்க டேஞ்சரு, டெல்லி இதை டேஞ்சரா பாக்குது. இவர்கள் திராவிட நாடு கோரிக்கையை கைவிட்டாலும் திராவிட நாட்டை வேறொரு வழியில் அடைவதற்கு இந்த மிலிட்டன்ட் அதுக்கு ஏத்த மாதிரி புலிகள் வந்து அவங்களை அறிமுகப்படுத்திக்கிறப்ப we are Tamils living in ஸ்ரீலங்கா பிராக்கெட்ல வந்து திராவிடியன்ஸ் அப்படின்னு போட்டாங்க. இதையெல்லாம் பார்த்த பிறகுதான் அவர்கள் வந்து இது மேல இந்தியாவுக்கு டெல்லிக்கு இது மேல அச்சம் வருது, இதை ஒடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா. வெளியுறவுத்துறையில இருந்த அதிகாரிகளும் காரணம், மேனனு பாசாதின்னு இருந்தாங்க. அவங்களாம் வந்து மேல ஆண்டு கொண்டு இருந்தவர்களுக்கு கொடுத்த ரிப்போர்ட்ஸ் அது மாதிரி தான். அந்த காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் திகாவும் பொது உடைமை கட்சிகளும் தான் புலிகளை வந்து ஒரு விமர்சன பூர்வமாக அணுகக்கூடிய இடத்துல இருந்துச்சு. அப்படி இருந்த நிலைமையில விமர்சனமே இல்லாத ஒரு சூழல் பிற்காலத்தில் தான் உருவாகுது. எனக்கு இதெல்லாம் பேசும்போது 90களில் பத்மநாபா கொலையின் போது நடந்த ஒரு இரங்கல் கூட்டம் நினைவுக்கு வருது. அன்றைக்கு தாப்பாண்டியன் ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சின்னு ஒரு கட்சி வச்சிருக்காரு. அதுல இன்றைக்கு இவர்கள் தமிழ் தேசியவாதிகள் பிரபாகரனிஸ்டுகளான நாம் தமிழருடைய ஆதர்ச ஆளுமையான மாப்போசி அப்ப உயிரோடு இருக்காரு. அவர் வந்து அந்த மீட்டிங்ல ஒரு முக்கியமான விஷயம், அவர் வீட்டுல ஒரு கல்யாணம், அந்த கல்யாணம் முடிச்சு என்னால வர முடியுமா வர முடியாதான்னு தெரியாது, டைம் இருந்தா வந்துடுறேன்னு சொல்லிட்டு பேர் போட வேணாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு மாப்போசி. ஆனா பேர் போடாம போஸ்டர் அடிச்சுட்டாங்க இரங்கல் கூட்டத்துக்கு. ஆனாலும் மாப்போசி டைம் ஏற்படுத்திக்கிட்டு வந்துட்டு என் பேர் போடல, அதனால நான் ஃபர்ஸ்ட் அலையா இருந்தாலின்னு நினைச்சுக்காதீங்க, இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடந்துச்சு, அதனால நான் தான் பேர் போட வேணான்னு சொன்னேன். அவர் ஏன் பேர் போட வேணான்னு சொன்னாருங்கிறதுக்கு பல மேட்டர்கள் இருக்கும். ஏன்னா இன்றைக்கு மாப்போசியை ஒரு தமிழ் தேசிய ஆளுமையாக சீமான் மாதிரியான ஆட்கள்லாம் முன்னிறுத்துறாங்கல்ல, அந்த பேச்சுக்கான வீடியோ ஆதாரங்கள் இருக்கிறது. அவர் தன்னை இந்திய தேசியவாதி, மாப்போசி தன்னை இந்திய தேசியவாதின்னு அறிவிச்சுக்கிற இது வந்து அதுல இருக்கும். அவர் எப்பவுமே அப்படிதாங்க அறிவிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. இந்திய தேசியத்துல உள்ள ஒரு தமிழ் தேசியம் அப்படின்னு சொல்றாரு. அதாவது அவர் வந்து ஒரு ஃபெடரல் செட்டப்பை தான் அவர் அந்த மாதிரி வந்து புரிஞ்சு வச்சுட்டு இருக்காரு, தமிழ் தேசியம்னு புரிஞ்சு வச்சுட்டு இருக்காருன்னு நினைச்சுப்போம். அவர் தனி தமிழ்நாட்டில் கேட்டவர் கிடையாது. இலங்கை இந்திய ஒப்பந்தம் நடந்த பிறகு அங்க வந்து ஒரு தேர்தல் நடக்கணும், அங்க ஒரு மாகாண கவுன்சில் உருவாக்கி இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த மாநிலத்துக்கும் குறையாத அளவுக்கு அதிகாரங்கள் வழங்கப்பட்ட ஒரு ஸ்டேட்டாக அதை மாற்ற வேண்டும். மாற்றிய பிறகு அந்த தமிழ் மக்களுடைய பாதுகாப்புக்கான படை காவல் அதையெல்லாம் உறுதி செய்த பிறகு IPKF வெளியேறும் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் அந்த நேரத்தில் இருக்கு. இது நடந்து கொண்டிருக்கும் போதுதான் IPKF-ஐ வெளியேற வேண்டும் என்கிற குரல் புலிகளால் முன்னெடுக்கப்படுகிறது. சிலவனுக்கு என்ன பிரச்சனைனா, பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய நாட்டுடைய பீஸ் கீப்பிங் போர்ஸ் தன்னுடைய மண்ணில் இருப்பதை அதை விரும்பாது. அது ஒரு கௌரவ குறைச்சலும் கூட. அதை வெளியே அனுப்பணும்னா அவர்கள் பரம வைரிகளான புலிகளோட அன்கோ போடுறாங்க. புலிகளும் சிலோனோட அன்கோ போட்டுட்டு 2 பேரும் ஒரே குரலில் IPKF-ஐ வெளியே போ. அதாவது சிலோன் வந்து நேரடியா தாக்கல IPKF, அவங்க ஆயுதங்களை புலிகளுக்கு கொடுத்து பின்வாசல் வழியா தாக்குறாங்க. இவர்கள் 2 பேரும் சேர்ந்து, இதே பிரபாகரன் தானே பின்னாளில் ராஜபக்சே வந்தால்தான் போர் வரும், போர் வந்தால் தான் ஜெயிக்க முடியும்னு ரணில் விக்ரமசிங்கே தோற்கடிக்கிறார். இதே பிரபாகரன் தான் இந்த தேர்தல், இந்த ஒப்பந்தத்தின்படி நடக்கக்கூடிய அந்த மாகாண கவுன்சில் தேர்தலில் EPRLF பத்மநாபா வந்து 60% மேல வாக்குகள் வாங்கி அவர்கள் ஜெயிக்கிறார்கள். அவர்கள் ஒரு ஃபெடரல் செட்டப்புக்குள்ள போயிட்டு ஜனநாயக பூர்வமாக தங்களுடைய உரிமைகளை வென்றெடுப்பதற்கான வழிகளை பார்க்கிறாங்க. அதில் வென்ற பிறகு நாம் இன்னும் உரிமைகள் போராடி பெறுவோம், ஜனநாயக பூர்வமாக போராடி பெறுவோம்ங்கிற மாதிரி. ஏன்னா LTTE தவிர மற்றவர்கள் அத்தனை பேருமே இவர்கள் மட்டும்தான் வலதுசாரி அமைப்பா இருந்தாங்க. பேரளவுக்கு திராவிடம்னு சொல்லிக்கிட்டாலும் அடிப்படையில் ஒரு ஹிட்லரை வழிபடக்கூடிய ஒரு வலதுசாரி மிலிட்டன் குரூப்பா தான் இருந்தாங்க. மற்றவர்கள்லாம் பொது உடைமைவாதிகளா இருந்தாங்க. அப்படி இருந்தவர்களை தான் கொன்றார். இந்த பத்மநாபா கொலையை கூட அவர்கள் எலெக்ஷன்ல நின்னாங்கிறதுக்காக தமிழ்நாட்டில் வைத்து பத்மநாபாவும் அவருடைய காலனியில வச்சு கொல்றாங்க. இந்த கொலை நடந்த பிறகு நடக்கக்கூடிய இந்த இரங்கல் கூட்டத்தில் புலிகளை கடுமையாக விமர்சிக்கிறார்கள். எழுத்தாளர் ஜெயகாந்தன் அவர் ஒரு சங்கி மென்டாலிட்டியில இருந்து இது பண்ற, அதுல ஒரு 2 சங்கிங்க, ஒன்னு ஜெயகாந்தன், இன்னொன்னு மாப்போசி.
ஆமா தாவண்ணா பாண்டியன் ஒரு வித்தியாசமான கம்யூனிஸ்ட், ஒரு இது communist. முக்குளத்தோர் கம்யூனிஸ்ட் மாதிரின்னு வச்சுங்களேன். அவர் ஒரு இப்படி பல்வேறு தரப்பினர்கள் வந்து வாழப்பாடி ராமமூர்த்தி, வாழப்பாடி ராமமூர்த்தி பேசுறாரு. இவர்கள் அத்தனை பேரும் பேசுகிறார்கள். தமிழ்நாட்டில் புலிகளின் அரசியலை விமர்சித்து ஈழ ஆதரவை கொடுக்கக்கூடிய ஒரு தரப்பு அன்றைக்கு இருந்தது. புலிகளை விமர்சன பூர்வமாக அணுகுவது, புலிகள் வேறு, ஈழத்தமிழர்கள் வேறு, ஈழத்தமிழர்களுக்கான தீர்வை நோக்கி செல்லும் போது புலிகளின் அட்டூழியங்களை கழித்து கட்ட வேண்டும், புலிகளை விலக்கி வைத்து பார்க்க வேண்டும், அவர்கள் ஜனநாயகத்தில் நம்பிக்கையற்றவர்கள், பாசிஸ்டுகள் என்கிற குரல் 90களில் இருந்ததுங்கிறதுக்கு தான் இந்த இரங்கல் கூட்டத்துடைய உதாரணத்தையே சொல்றேன். இந்த இடத்தில் நடக்கக்கூடிய பத்மநாபா கொலைக்கு அன்றைக்கு இந்த தரப்புகள் அத்தனை பேரும், இன்னும் சொல்ல போனா இன்னைக்கு நம்ம திராவிட இயக்க ஆதரவு, திமுக ஆதரவு நிலைப்பாட்டில் இருந்தாலும் அன்றைக்கு அவர்கள் பேசுவதில் இருக்கக்கூடிய ஒரு பாயிண்டை நம்ம பார்க்கணும். அவர்கள் கலைஞரையும் குற்றம் சொல்லுகிறார்கள். அதாவது விடுதலை புலிகளுடைய இந்த நடவடிக்கைகளை எல்லாம் கண்டிக்காமல் அவர்களை அரஸ்ட் பண்ணி அவர்களை சட்ட நடவடிக்கைக்கு உட்படுத்தி அவர்களை ஜெயலலிதா சொன்ன மாதிரி அவன் இங்கேயே அவனை பிடிச்சி தூக்கில போடணும்னு செய்யாம இருப்பதற்காக கலைஞரை இவர்கள் வசைபாடுகிறார்கள். இந்த இரங்கல் கூட்டத்தில் கடுமையாக கலைஞரையும் கண்டிக்கிறார்கள். என்ன காரணத்துக்காக? எல்டிடிஇக்கு நீ உதவி செய்வதா என்று சொல்லி கண்டிக்கிறார்கள். திமுகவுக்கு ஒரு ராசி பாருங்க, பிரபாகரனுக்கு உதவுகிறாயா எல்டிடிக்கு உதவுகிறாயான்னு சொல்லி அந்த கட்சியை கண்டிக்கவும் முடியும், அந்த கட்சியோட ஆட்சியை கலைக்கவும் முடியும். அதே புலிகளுக்காக, ஈழத்துக்காக, ஈழத்தை நீ வாங்கி தர மாட்டாயா, அவங்க தான் தோக்குறாங்க அடி வாங்குறாங்கன்னு தெரியுதுல்ல, நீ போய் வாங்கி கொடுத்துருக்க முடியும், அதுக்காக ஒரு எலெக்ஷனில் தோற்கடிக்கவும் முடியும், இனத்துரோகி பட்டமும் கட்ட முடியும். இதே தாவண்ணா பாண்டியன் கலைஞரை எல்டிடிக்கு உதவியதாக திட்டிய 1990 மாநாக்கு காலத்துக்கு டைம்ல வந்து அவரே ஒரு புலி மாறிட்டு திமுகவை அதே காரணத்துக்காக திட்டக்கூடிய கூத்தெல்லாம் தமிழ்நாட்டில் நடந்திருக்கிறது. ஜெயலலிதா எடுத்துக்கலாம், பிரபாகரனை வந்து இங்க கொண்டு வந்து நான் தூக்குல போடுவேன்னு சொன்ன ஜெயலலிதா, அந்தமா பிற்காலத்துல வந்து ஈழத்தாய் ஆயிட்டாங்க. உலகம் முழுக்கும் இருக்கக்கூடிய அந்த புலம்பெயர்ந்த தமிழர்கள் அந்தம்மா ஈழத்தாயாவே ஏத்துக்கிட்டாங்க. ஏன்னா அந்தம்மா சொன்னாங்க, நான் ஆட்சிக்கு வந்தால் ஃப்ளைட் அனுப்பிச்சு ஈழத்தை வாங்கி கொடுத்துருவேன்னு சொன்னாங்க. ஆட்சிக்கு வந்தாங்க, ஆனா ஈழம் வந்துதான் தான் தெரியல. நான் என்ன கேட்கிறேன், இப்போ இந்த விமர்சன பார்வை 1990 பத்மநாபா கொலையை தொடர்ந்து புலிகளையும் ஈழத்தையும் விலக்கி வைத்து பாருங்கள் என்கிற அந்த விமர்சன பார்வை ஹமாஸுக்கு இன்றைக்கே இருக்கிறதா இல்லையா? ஹமாஸ் வேறு, பாலஸ்தீன மக்கள் வேறுன்னு பார்க்கக்கூடிய, அதனாலதானே அதுக்கு மதிப்பு கிடைக்குது. அதனாலதானே ஊடகங்கள், முற்போக்காளர்கள்லாம் அதற்கெல்லாம் ஆதரவு தெரிவிக்கிறாங்க. நீங்க உங்களுடைய புலிப்பூசாரித்தனத்துக்காக இவர்கள் இந்த 90களுக்கு பிறகு வந்த மன்னார்குடி மாஃபியாவும் அதனுடைய தலைவரான மாநடராசன் அவர் முன்னெடுத்த ஒரு ஈழ ஆதரவு, அந்த ஈழ மாஃபியா நெக்சஸுக்குள் வந்த ஆட்கள் தான் திருமுருகன் காந்தி, சீமான் உட்பட அத்தனை பேரும். இவர்களெல்லாம் முன்னெடுத்த காலத்தில் புலிகளையும் ஈழத்தையும் ஒன்றுன்னு நிறுவினார்கள். புலிகள் செய்த அத்தனை அட்டூழியங்களுக்கும் ஈழத்தமிழர்களும் பொறுப்பாக்கப்பட்டார்கள். அவர்களுக்கென்று ஒரு தரப்பு பேசுவதற்கு ஆளே இல்லாமல் ஆக்கப்பட்டது. இத்தனை அட்டூழியங்களுக்கு பிறகும் திமுக கடைசி வரைக்கும் உதவி செய்தும் அதற்கு இனத்துரோகின்னு இவர்கள் பட்டம் கட்டினதுதான் இல்ல. இதுல திமுகவுடைய அந்த நிலைப்பாடு புலிகள் விஷயத்துல நீங்க ஆரம்பத்துல இருந்தே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தெரியுங்க, புலிகளை வந்து நேரடியாக திமுக ஆதரிக்கவும் இல்லை, ஆனா மறைமுகமா ஆதரிச்சுதான் சொல்லணும். ஏன்னா வந்து அவருடைய சினிமாவுக்கு வந்து சுருள மீச காரனடி வேலு தம்பின்னு பாட்டு எழுதுறாரு, கலைஞர் பாட்டுலாம் எழுதுறாரு. ஆனா நேரடியா பிரபாகரனுக்கும் கலைஞருக்குமான தொடர்பு அப்படிங்கிறது வந்து அவர் கலைஞர் தொடர்ச்சியாக கடிதம் எழுதுவாரு. இவர் வந்து தன்னுடைய படங்கள்ல பாலைவன ரோஜாக்கள் மாதிரியான படங்கள்ல சபாரத்னம்னு தான் நாயகனுக்கு பெயர்கள்லாம் வைப்பார். அவருக்கு இது மாதிரி ஈழத்தில் இருந்த பொது உடைமை மிலிட்டன் குழுக்கள் மீது ஒரு ஆர்வம். அங்கு அமையக்கூடிய அரசு என்பது ஒரு முற்போக்கு அரசாக, ஜனநாயக பூர்வமான அரசாக இருக்க வேண்டும்ங்கிறதுல கலைஞர் உறுதியாக. ஒரு முறை பிரபாகரன் இங்கு ஈழம் அமைந்தால் அது வந்து ஒரு சர்வாதிகாரமாக இருக்குங்கிற மாதிரியான டிக்டேட்டர்ஷிப்னு சொல்லும் போது இங்கிருந்து கலைஞர் வந்து அதை கருமையாக எதிர்த்து இது பண்ணார். அதனால அதுக்கான ஆப்ஷன்களையும் கலைஞர் பார்த்துட்டு தான் இருந்தார். ஆனால் எல்லா தரப்பிலிருந்தும் எல்லாருக்கும் நல்லவனா இருக்கணும்னு நினைக்கிறான்ல, அவன் இந்த மாதிரியான அடியை எல்லாம் வாங்குறதுல ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்படித்தான் அவர் வாங்கி கொண்டிருந்தார். எவ்வளவு பெரிய லாஸ், அமைதிப்படையை வந்து வரவேற்க போகல, அது வந்து அவர் உணர்வுபூர்வமா செஞ்ச ஒரு செயல். ஆனாலும் கூட இந்தியாவில் வந்து அவர் வந்து ஒரு தேச துரோகியா தானே காமிச்சாங்க. இன்னைய வரைக்கும் அதை சொல்லிட்டு இருக்காங்க. மிலிட்டரிக்காரங்க, ஓய்வு பெற்ற மிலிட்டரிக்காரங்க டிவியில பேசுறப்பெல்லாம் பாருங்க கலைஞரை குறை சொல்லுவாங்க, இந்த திமுக பிடிக்காதுன்னுவாங்க. இந்த கூட்டத்தில் வாழப்பாடி ராமமூர்த்தி பேசுகிறார், இந்த பிரச்சனையெல்லாம் தீர்ப்பதற்குத்தான் இந்தியா அமைதிப்படையை அங்கே அனுப்பியது,
கலைஞர் தான் முன்னிருந்து அவர்கள் அங்கே படுகொலைப்படியாக இருக்கிறார்கள், அவர்களை திரும்பி வர சொல்லுங்கன்னு சொன்னாங்க. உங்களுக்கே இல்லாத கவலை எங்களுக்கு என்னன்னு IPKF திரும்பி வந்துருச்சு. இன்னைக்கும் படுகொலை நடக்குது, இப்ப காப்பாத்துங்க, மறுபடியும் இந்தியா ஆவணாலிருந்து தொடங்கி இலங்கை பிரச்சனையில் தலையிட்டு தீர்த்து வைக்க வேண்டும்னு சொல்றாங்களே. இந்திய அமைதிப்படையை அனுப்பியாச்சு, திருப்பி கூப்பிட்டாச்சு. இனிமேல் இந்திய அமைதிப்படையை அனுப்புவது, இந்திய ராணுவத்தை அனுப்புவது சரியாக இருக்காது. தமிழ்நாடு படை கட்டி அனுப்புமான்னு கேள்வி கேட்கிறாங்க. லாஜிக்கான கேள்வியா தானே இருக்கும். அப்போ இதற்காகவும் அடி வாங்கி அவர்களிடம் மத்தளத்துக்கு 2 பக்கமும் அடின்னு வாங்கி இருக்கிறது தான் இதுல இருக்கக்கூடிய நிலைமை. இறுதியா ஒண்ணு சொல்லுவாரு, நாய் வாளை நிமிர்த்த முடியாது என்றால் அந்த வாளை வெட்டியாவது விட வேண்டும்னு LTTE பற்றி வாழப்பாடி ராமமூர்த்தி தன்னுடைய பேச்சில் சொல்லி முடிப்பார். அன்றைக்கு இருந்த நிலைமை, மாநடராசன் காலத்தில் இவர்கள் உருவாக்கிய இந்த ஈழநெக்சஸ் மாஃபியா இருக்குல்ல, அது விமர்சனமே இல்லாமல் புலிகளையும் ஈழத்தையும் ஒன்றுன்னு சொல்லி அழிச்சு முடிச்சதுக்கு பின்னாடி இன்றைக்கு அமாசுக்கெல்லாம் கிடைக்குது, எங்களுக்கு கிடைக்கலையேன்னு கேட்பதுல ஏதாவது ஒரு நியாயம் இருக்குமா? எனக்கு மருதையன் இதற்கான பதில் என்ன சொல்லுவாரு எனக்கு தெரியல. மருதையனுக்கு பதில் சொல்லுவது நம்மளுடைய நோக்கம் இல்லை. அவர் ஒரு ML இயக்க பின்னணியிலிருந்து வந்தவர். நம்மை போன்ற ஆயுதத்தை தூக்கும் எந்த குழுவையும் எதிர்க்கக்கூடிய நிலையில் அவர் இருப்பாரா, அந்த நிலைப்பாடு எடுப்பாரான்னு தெரியும். விடுதலை புலிகளை மிக கடுமையா விடுதலை புலிகளை கடுமையா இருக்கிறது ஆயுதத்துக்காக மட்டும் இல்ல, அவருடைய செயல்பாடுகள் ஜனநாயக பூர்வமற்ற தன்மையில் இருக்கு, பொது உடைமை தன்மையிலேயே இல்ல, வலதுசாரி தன்மையா இருக்குங்கிறதுனால அவர்கள் எல்லா ஆயுத குழுக்களையும் எதிர்ப்பவர்கள் கிடையாது இல்ல. ஆனால் நமக்கு பெரியாரியவாதியாக திராவிட இயக்க ஆதரவாளராக கத்தி என்ற ஒன்றை எடுத்தால் இது ஒரு ஸ்ட்ரீட் ஸ்மார்ட் ரவுடியா வேணா நீங்க இருக்கலாம். கத்தி எடுக்கிற, துப்பாக்கி எடுத்து சாகக்கூடிய நபருக்கு சாகசம், ஆனால் அப்பாவிகளுக்கு அது சாகசம் அல்ல, அது உயிரின் வாதை. குழந்தைகளும் பெண்களும் செத்து போறாங்க, அந்த படங்களை எல்லாம் இன்னைக்கு பாக்குறோம்னா அவர்களுக்கெல்லாம் உயிரின் வாதை. நம்ம வீடியோல பாக்குறோம், மேல அவ்வளவு குண்டுகள் போயிட்டு இருக்குது, விமானங்கள் குண்டுமழை பொழிஞ்சிட்டு இருக்கு. சென்னையில் அது மாதிரி ஒரு காட்சி நீங்க யோசிச்சு பாருங்க, தாங்குவோமா? எங்க இவனுக்கு தான் கல்யாண மண்டபம் அரெஸ்ட்டுக்கே கதறானுங்க, இவனுங்க குண்டுக்கெல்லாம் போறானுங்க. இது மாதிரியான சாகச கதைகளை பரப்புவதும் அதை அதுக்கு ஒரு லாஜிக் இருக்கிறதா பேசுவதும்லாம் எந்த அர்த்தமுமே இல்லை. ரொம்ப எளிமையான பதில். நாளை சந்திப்போம்.